இந்த சேனலில் நம்ம நிறைய ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம். அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே சென்னை அப்புறம் இந்த வண்டலூர் இதை பற்றி சுற்றியே இருக்குது. ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் சுப்ராஜ். லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் 93 lakhsக்கு ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ். அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எங்களோட பட்ஜெட் வந்து 50-60 lakhs இருக்குது. நிறைய பீப்புள், கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி பீப்புள் அவங்களுக்காகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னா வண்டலூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்க படப்பையில் தான் இருக்குது. அந்த இடத்த வந்திருக்கோம். கரெக்டாக இது கார்னர் பிளாட்டு. நீங்கள் கார்னர் பிளாட்னு ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு ரோடா, ஸ்ட்ரீட்டு, இங்கே ஒரு ரோடு. இந்த இடத்துல தான் அவங்க கட்டி கொடுக்க போகிறாங்க. இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க, அதோட ஆக்குபைட் ஸ்பேஸ் எவ்வளோ, எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த இடத்துல வீடு வாங்கினா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குகிறோம் அப்படின்னா அப்ரிசியேஷன் இருக்குமா இல்லையாங்கிறது சில பேருக்கு டவுட் இருக்கும். இங்கே கேசா கிராண்ட் இருக்குது, ரூபி கோட்டியாட் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறையா இருக்குது. உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வரப்போது அப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, தனீஷ் அகமது காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் கிளாம்பாக்கம். கேசா கிராண்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது, உங்களால் பார்க்க முடியுதா, அதுதான் கேசா கிராண்ட்லாம். அது கேசா கிராண்ட் பிரைம் ரோஸ். நீங்கள் இன்டர்நெட்லேயே நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம். கேசா கிராண்ட்லாம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரூபி கோட்டியாடில் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பராக. இங்கே ஒரு 2 BHK ஹவுஸ் வந்து அவங்க கட்டி கொடுக்க போகிறாங்க இந்த பிளாட்டில். இந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து படப்பையில் இருக்க கீழ் படப்பை. உங்களுக்கு படப்பையில் முக்கியமான லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கும். அந்த லெஃப்ட் எடுத்திங்கனாலே கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 மீட்டரில் ஒரு ரைட்டு வரும். அங்கே தான் இந்த இது இருக்குது. இது வந்து பிஸியான ஏரியாவான்னு கேட்டிங்கன்னா எஸ். இங்கே பக்கத்தில் இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா பீப்புள் எல்லாருமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்க்கலாம், நிறைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் இங்கே ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பிளாட்டுக்காக நம்மளை இன்வைட் பண்ணவங்க வந்து சரவணா கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோக்குமே சூப்பரான ரெஸ்பான்ஸ். பிரதர் நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ எங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் முன்னாடி போட்டிருந்தது. இது வண்டலூரில் வந்து ஒரு 93 lakhsக்கு நம்ம பட்ஜெட் கொடுத்தோம். அதுக்கு வந்து கால்ஸ் எல்லாமே நிறைய கால்ஸ் வந்தது. 50-70 lakhsக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ எங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, இன்னொரு பிளாட் இருக்குது, அதில் நம்ம வீடு கட்டி கொடுக்க போகிறோம் 50 லட்சத்துக்கு. அப்படி எஸ், இந்த இடத்துல 50 லட்சத்துக்கு அவங்க கட்டி கொடுக்க போகிறாங்க. ஓகே, 50 லட்சத்துக்கு இது என்ன ஸ்கொயர் ஃபீட், என்ன சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 600 ஸ்கொயர் ஃபீட். இந்த என்டையர் ஏரியா ஃப்ரண்டேஜ் வந்து 20க்கு 30 இந்த சைடில். இது என்டையர் ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் 600 சொன்னல. இதில் வீடு கட்டி கொடுப்பாங்க. பில்டப் ஏரியா எவ்வளோன்னு கேட்டால் 1000 ஸ்கொயர் ஃபீட். கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர். கீழே வந்து 1 BHK ப்ளஸ் ஒரு ஹால், ஒரு கிச்சன் அண்ட் மேலே 2 பெட்ரூம் வரும். ஃபுல்லாகவே கட்டி கொடுத்துருவாங்க. பில்டப் ஏரியா, வீடு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியாச்சு. ஓகே, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வருதுன்னா இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. EB லைன் இங்கே அப்படியே இருக்குது, நியூவாலாம் இழுக்கணும் அப்படின்லாம் இல்லை. போர்வெல் அவங்களே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபுல்லி ஆல்ரெடி லோக்கல் ரெசிடென்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்க தேவையில்லை. இந்த பிளாட்ல 50 லட்சத்துக்கு நம்ம வாங்குறோம்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆல்ரெடி இவங்க வந்து இந்த இப்படிதான் கட்ட போறோம்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு அப்புறம்லாம் வாங்கிட்டாங்க. கீழே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட வரும். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இன்னும் வந்து இங்கே கட்ட ஆரம்பிக்கல. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. 750 லிட்டர் டேங்கோட வரும் இந்த இடத்துல. எல்லாமே சொல்லியாச்சு. ஒரு வீடுனா எந்த ஃபேசிங்ல இருக்குன்னு சொல்லணும்ல, ஈஸ்ட் ஃபேசிங். வீடை ஓப்பன் பண்ணாலே சன்ரைஸே இந்த சைடு தான் ஆகும். சன்லைட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ வீட்டுக்கு பின்னாடி சன் செட் ஆகும். வாசலில் சன்ரைஸ் அப்படியே சுற்றி காமிங்களேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எல்லாமே நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தான். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ரீலோகேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ இல்லை அவங்களோட கிட்ஸோட எஜுகேஷனுக்காகவோ அவங்களோட கெரியருக்காகவோ சூப்பரான இடம். இதை விட பெஸ்ட்டாக வேறு எங்கேயும் அமையும்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம பிளாட்லேருந்து மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ் அவை தான். மேக்ஸிமம் 1000 மீட்டர் தான். 1000 மீட்டர்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வருமா, அதை விட கம்மியாக தான் வரும். மெயின் ரோடு வந்து உங்களுக்கு படப்பை, வண்டலூர்லேருந்து வலாஜாபாத் மெயின் ரோடு, அதாவது அந்த ஸ்டேட் ஹைவே, படப்பை காஞ்சிபுரம் அந்த ஸ்டேட் ஹைவே வரும். இப்போ ஒரு நியூவாக ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அது ஒன்று உங்களுக்கு. வேறு அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்தால் இங்கே ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, 5000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை 10,000 பேர் ஒர்க் பண்ணுவாங்களா. உங்களுக்கு படப்பை, உரகடம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே மேக்ஸிமம் இங்கே தான் இருக்குது.
நிறைய பேருக்கு ஸோ கெரியர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த இடம் சூப்பராக இருக்கும். அண்டு ஃபைனலாக வீடியோஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஈஸிலி அக்சசபிளாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நியரஸ்ட் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், நியரஸ்ட் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு சவுத்தில் போகிற எல்லா ட்ரெயினுமே அடுத்த ஒரு 2 இயர்ஸில் எக்மோரை விட்டுட்டு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்தால் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேட்டில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அப்படியே தூக்கி இங்கே அவுட்டர் ரிங்கில் உள்ள வச்சிட்டாங்க. அதுவும் ஜஸ்ட் வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான், உங்களுக்கு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்துடும். 10 மினிட்ஸ் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், 15 to 20 மினிட்ஸ் கிளாம்பாக்கம், அதே 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸில் ஏர்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு மெட்ரோவும் கிளாம்பாக்கத்துலேருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கத்து இன்னொரு 2 இயர்ஸ் வந்துடும். கிளாம்பாக்கத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது, வேறு என்ன வேணும்? லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 50 லட்சத்துக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு, அதுவும் முக்கியமான இடத்த படப்பை. ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு 20 அண்ட் சைடில் 30, ஈஸ்ட் ஃபேஸிங். இதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி தான் சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு. 4 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருவாங்க வீடு. 4 மந்த்ஸ் உங்கள் பேரில் வீடு கன்ஃபார்ம். 50 லட்சம் தான். 50 லட்சத்தில் ஒரு ஹவுஸ். ஸ்டேட் இன் வித் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஏரியாலலாம் எனக்கு வீடு இல்லை பிளாட் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு எனி ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நாங்கள் வந்து எடுக்கிறோம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட கான்டாக்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸ்டேட் இன் வித் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். பாய்.